Hey guys, welcome back to my channel Learn Money 101. This is Magesh. As a beginner, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையவே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எதில் நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. பிகாஸ் தேர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் எது பெஸ்ட்டு ஆப்ஷன், எது எனக்கு சூட் ஆகும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம எந்த ஒரு அசட்லையும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்டர் மிஸ்டர் வாரன் பஃபட் என்னோட ஒரு மென்டர்னு கூட சொல்லலாம். அவரோட ஒரு ஃபேமஸ் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் இன்வெஸ்ட் இன் அன் அசட் விச் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எந்த ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். நம்ம சேனலோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 5000 ஃபேமிலிஸ்க்கு எவ்ரி இயர் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்ற ஒரு நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நீங்களும் என்னோட மோஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் கேட்டுட்டு இந்த வீடியோ. ETFனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அந்த நேம்லேயே இருக்கும், இது எக்ஸ்சேஞ்சில் டே டு டே ரெகுலராக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபண்ட். த வெரி ஃபர்ஸ்ட் ETF ஃபண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1990s கனடாவில் தான் வெரி ஃபர்ஸ்ட் ETF ஃபண்ட் ஸ்கீம் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1998 யூஎஸில் S&P 500 அப்படின்ற இண்டெக்ஸ் ஃபண்ட் ETF ஸ்கீமில் ட்ரேடாக ஆரம்பிச்சது அவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்சில். கரண்ட்லி குளோபலாக பார்த்தீங்கன்னா மோர் தென் 7000 ETF ஃபண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் இந்தியாவில் மட்டும் மோர் தென் 100 ஃபண்ட்ஸ் ETF ஃபண்ட்ஸ் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில், அதாவது NSEலையும் BSEலையும் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. டோட்டல் ஒர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் 2 லட்சம் கோடி. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 2 lakh crores. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸையோ இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸையோ ரெப்ளிகேட் பண்ணும். இது ஒரு திமேட்டிக் ஃபண்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு டெப்ட் ஃபண்டாக கூட இருக்கலாம். ETF அப்படின்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் நம்மளோட NSEலையும் BSEலையும் நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ண முடியும். அதாவது நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸையும் சூஸ் பண்ணி நம்மளால் ட்ரேடை இல்லாட்டி பர்ச்சேஸையோ செல்லையோ எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதில் நிறையா ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் கோல்டு, இந்த 2 திமேட்டிக் ஸ்கீமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அஸ் எ பிகினராக நம்மளுக்கும் இந்த 2 கேட்டகரி தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் இருக்கும். பிகாஸ் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் கோல்டுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஈவன் லோ காஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட கூட ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம நிறைய பேர்த்துக்கு கோல்டு வாங்கல இருக்க ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சோன்னா அதில் நிறையவே ரிஸ்க் இருக்கும், திருட்டு பயம் இருக்கும், அதை செக்யூராக நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் GST மட்டுமே 3% சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ஜுவல்லர்ஸும் இண்டிபெண்ட்டாக அவங்களோட பிஸ்னஸ் மாடலுக்கு ஏற்ற மாதிரி GST மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக ஒரு 5% 6% சார்ஜ் பண்ணுறாங்க. ஓவராலாக நீங்கள் பேசிக் கோல்டு ப்ரைஸை விட எக்ஸ்ட்ராவாக 8-10% நீங்கள் பே பண்ணி தான் அந்த ஃபிசிக்கல் கோல்டையே நீங்கள் வாங்க முடியும். அதனால் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு கோல்டு ETF அப்படின்ற இந்த பேப்பர் ஸ்கீமை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ETF ஸ்கீம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சில் 9:15 3:30 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம எந்த ஒரு டைம்லேயும் நம்மளோட ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சேம் டேயில் மல்டிபிள் ஆர்டர்ஸை கூட நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம ஒரு இன்ட்ராடேயில் மார்னிங் வாங்கிட்டு ஈவினிங் கூட செல் பண்ணிவிட்டு வந்துடலாம். இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா. இதுதான் பேசிக்காக நம்ம ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு நம்ம இன்றைக்கி வாங்கினோன்னா அது எண்ட் ஆஃப் தி டேயில் தான், அதோட க்ளோசிங் வேல்யூ தான் நம்மளுக்கு செட்டில்மெண்ட்டே நடக்கும். அந்த செட்டில்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை செல் பண்ணவே முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸாவது ஆகிடும். எந்த ஒரு ப்ரோக்கர்கிட்ட போனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் ஆகிடும். நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே ETFலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட லிக்விடிட்டியை நம்ம செக் பண்ணணும். அதாவது அதோட ட்ரேடிங் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அது நீங்கள் எந்த ஒரு ETF ஸ்கீமையும் எடுத்துக்கிட்டு அதோட மார்க்கெட் டெப்த் அப்படின்ற அந்த ஒரு செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வால்யூம்ஸ் ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இன்கேஸ் மணி கண்ட்ரோல் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் கூட நீங்கள் லாஸ்ட் 30 டேஸுக்கு இல்லை லாஸ்ட் 1 இயருக்கு எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
இதே ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பை பண்ணும்போதோ செல் பண்ணும்போதோ நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆல்வேஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு லிக்விடிட்டி ரொம்பவே முக்கியம். ஓகே, நான் பர்சனலாக என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் வாங்கி வித்துட்டு இருக்கிற ஒரு சில ETF ஃபண்ட்ஸை உங்களுக்காக காமிக்கிறேன். ஒரு சில ப்ரோக்கர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களோட பேஸ்கெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து Zerodha அப்படின்ற ஒரு ப்ரோக்கர்ட்டை நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேஸ்கெட் அப்படின்னு க்ரியேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நாங்கள் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த பேஸ்கெட்டில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ETF ஃபண்ட்ஸை நீங்கள் SIP அப்படின்னு ஏதோ ஒரு நேமில் நீங்கள் அந்த பேஸ்கெட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நிஃப்டி பீஸ், ஜூனியர் பீஸ் அண்ட் கோல்ட் பீஸ், இந்த 3 கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது ETF தான் நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ச்சேஸ் அண்ட் செல் அப்படி பண்ணிகிட்ருப்பேன். நான் என்னோடய பர்சனல் பேஸ்கெட்டில் இந்த 3 ETF ஸ்கீமையும் சர்டன் பர்சன்டேஜில் என்னோடய ஓன் ரிஸ்க் அப்படேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வெயிட்டேஜ் கொடுத்து அதை ஒரு பேஸ்கெட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட்டை தான் நான் ஒவ்வொரு தடவையும் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நான் பர்சனலாக ETFை ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக தான் கன்சிடர் பண்ணுறேன். அது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும்போது அதை நான் செல் பண்ணிவிட்டு வெளில வந்துடுவேன். நீங்களும் ஒரு சேஃபான ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதாவது லெஸ் தென் 1 year பீரியட், அதுதான் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம், அதில் தப்பு இல்லை. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறோமா, இல்லை அது மூலயமா நம்மளுக்கு பணம் ஜென்ரேட் ஆகுதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ETF பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.